மைந்தர் தூயாவியானவரின் திருப்பெயருக்கு மாற்றி உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் ஆண்டுடைய அழைப்பின் அடிப்படையில் ஆண்டுடைய இறைவார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக என்னை நிறுத்தின கடவுளுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். மிக சிறப்பாக இந்த நாளிலும் இந்த அழைப்பை எனக்கு கொடுத்த அன்பு சகோதரர் சந்திரமோகனையா அவர்களுக்கும், இது நாளிலும் கிரேஸ் டிவியின் திருப்பணியிலே தங்களை இணைத்து கொண்டு இங்கே வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும், தொலைக்காட்சி வழியாக இந்த உபவாச கூடுகையில், யூடியூப் வழியாக இந்த உபவாச கூடுகையில் இணைந்திருக்கின்ற இறை மக்களாகி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயர்னாலே அன்பின் வாழ்த்துதலை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பின் நல்ல கடவுளே, நீர் தந்த இந்த நல்ல நாளுக்காய் ஆண்டவர், இந்த பகல் வேலைக்காய் நன்றியோடுமை துதிக்கிறோமை ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலும் கூட காலை முதல் இந்நேரம் மட்டும் ஆண்டவரே, நாங்களும் நம்முடைய பிள்ளைகளாக ஒன்று சேர்ந்து இந்த கூடுகையில் ஒரு சில மணி துளிகளுமோடு நாங்கள் தரித்திருக்கும்படியாய் நீர் தந்த ஆண்டவரை தருணங்களை நினைத்து ஆண்டவரை நன்றியுள்ள உள்ளத்தோடு நாங்கள் உம்மை போற்றுகின்றோம். சிறப்பாக ஆண்டவரே, இந்த காலை முதல் ஆண்டவரை நாங்கள் பல்வேறு நிலைகளிலே உம்மை பணிந்து கொள்ளும்படியாய் நீர் எங்களை வழிநடத்தினீர். பாடல்கள் வழியாய் ஆண்டவரை நாங்கள் உம்மை போற்றுவதற்கும், இறைவேண்டல்கள் வழியாய் எங்களுடைய விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வைப்பதற்கும், ஆண்டவர் நீர் எங்கள் வாழ்வில் செய்த நன்மைகளை சாட்சிகளாக ஆண்டவர் இந்த இடத்துல பகிர்ந்து கொள்வதற்கும், ஆண்டவருடைய திருமறை வார்த்தை அடங்கிய செய்திகளை நாங்கள் கேட்பதற்கும் நீர் எங்களை ஆண்டவர் இந்த நாளில் வழிநடத்தியிருக்கின்றீர், எங்களை முன்னிறுத்தி இருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் ஆண்டவர் இங்கே இருக்கின்ற ஆண்டவர் இதை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இறை மக்களும் உடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய வார்த்தைகளின் வழியாக நீர் எங்களோடு இடைப்படும், அடியனை மறைத்துக்கொள்ளும் உடைய வார்த்தைகளின் மத்தியில் நீர் தந்தருளும்படியாக உம்மிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற திருப்பெயரில் வேண்டுகிறோம், நல்ல கடவுளே, ஆமென். ஐயா பாட்டு சொன்னார், நிறைவிலே பாடல் பாடல் எடுத்தவர்கள் நாம் வாசிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், திருப்பாடல்கள் சங்கீதம் 34 வசனம், சங்கீதம் 34:4, திருப்பாடல்கள் 34:4. துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கிவிட்டார். ஒரு முறை ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது. ஆக அந்த இசை நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்காக அநேகர் சிறப்பு அழைப்பை பெற்றிருந்தார்கள். எளிதாக போய் அந்த இசை நிகழ்ச்சியில் பங்கேற்க முடியாது, அதற்கான சிறப்பு அழைப்புதழை பெற வேண்டும். ஆக அந்த அழைப்புதல் இல்லாமல் யாரும் அந்த இசை நிகழ்ச்சியில் பங்கு பெறுவது என்பது மிக கடினம். ஆக அப்படிப்பட்ட ஒரு இசை நிகழ்ச்சி நடந்து கொண்டிருந்த பொழுது ஒரு சகோதரர் எப்படியாவது அந்த இசை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். அப்படி விரும்பின நிலையில் அதில் கலந்து கொள்வதற்கான அந்த டிக்கெட் அவருக்கு கிடைக்காமல் போகிறது. ஆக எப்படியாவது அதில் பங்கேற்க வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வமும் அந்த ஆவலும் அவருக்குள்ளாக இருந்தது. ஆனால் டிக்கெட் கிடைக்காத நிலையில் ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்தில் இவருடைய நண்பர் ஒருவர் வேலை செய்கின்றார். அந்த நண்பர் கேமராமேனாக அவர் வேலை செய்து கொண்டிருக்கின்றார் அந்த தொலைக்காட்சி நிறுவனத்தில். அப்பொழுது அந்த பணிபுரிந்த அந்த நண்பரிடத்தில் அவரிடத்திலே அந்த டிக்கெட் கிடைத்தது. ஆக தன் நண்பரிடத்தில் அவர் அணுகிய பொழுது அந்த நண்பர் மனமும் இவரை அந்த இசை நிகழ்ச்சி பார்ப்பதற்கான தனக்குரிய டிக்கெட்டை அவருக்கு கொடுப்பதற்கு முன் வந்தார். ஆக அந்த டிக்கெட்டை இவர் மன நிறைவோடு மகிழ்வோடு பெற்றுக்கொண்டார். ஆனாலும் அந்த டிக்கெட்டில் இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துடைய கேமராமேன் என்கின்ற அடையாளம் அந்த டிக்கெட்டிலே இருந்தது. சரி, இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி சற்று பயத்துடனே அந்த டிக்கெட்டை எடுத்துக்கொண்டு அந்த இசை நிகழ்ச்சிக்கு அவர் செல்ல ஆரம்பித்தார். அந்த நிகழ்ச்சி அரங்கத்திற்கு சென்று அங்கே வெளியில் அந்த காவலர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களிடத்தில் அந்த டிக்கெட்டை இவர் காண்பித்த உடனே அதை பார்க்கிறார்கள். பார்த்தவர்கள் இவரை கேட்கின்றார்கள், உண்மையாகவே நீங்கள் தான் இந்த தொலைக்காட்சியினுடைய கேமராமேனா என்று சொல்லி அவர்கள் கேட்கிறார்கள். இவர்களுக்கு பயம். பொதுவாக நமக்கு வரும் இல்லை, ஆமாம், வேறொருவருடைய டிக்கெட் ட்ரெயினில் போகும்போது டிக்கெட் இல்லைன்னா, டிடிஆர் வந்துட்டாங்கன்னா, இல்லை சில நேரங்களில் நான் பார்ப்பேன், இந்த ஃபஸ்ட் கிளாஸில் போகும்போது பாவம் ஒரு சிலர்லாம் தெரியாமல் ஏறிடுவாங்க ட்ரெயினில். ஃபஸ்ட் கிளாஸில் டிடிஆர் வந்துட்டாங்கன்னா நேராக கரெக்டாக அவங்கள தான் போய் பிடிப்பாங்க. நம்ம டிக்கெட் வச்சுருப்போம், நம்மளை கேட்கவே மாட்டாங்க. டிக்கெட் கையில் இருக்கும், கேட்கவே மாட்டாங்க. பாவம் அவங்க ஒன்றும் தெரியாத
யாரும் ஒரு சிலர் சொல்லிடுவாங்க, அம்மா இது ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா நமக்கு ஒரு தயக்கம், ஃபஸ்ட் கிளாஸில் அவங்க ஃபஸ்ட் கிளாஸாக இருந்து நம்ம தப்பாக அவங்கள சொல்லிட்டா, ஆமாம் எங்க உடனே சொல்லுவாங்க. ஒரு சிலர் சொல்லும்போது இல்லை நான் ஃபஸ்ட் கிளாஸ் தான் வச்சுருக்கிறேன் அப்படின்னு அவங்களும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி அந்த ஒரு தயக்கத்தோடு என்ன பண்ணாராம் இந்த நபரும் கூட, ஐயோ என்னடா இது கேட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி, நீங்கள் தான் கேமராமேனு, ஆமாம் நான் தான் அப்படின்னார். உடனே அப்பவும் அந்த வெளியில் நின்ற காவலர்களுக்கு இவர் மேலே நம்பிக்கை வரல. உடனே சரி இருங்க, இப்போ தான் உங்கள் கம்பெனியினுடைய இந்த தொலைக்காட்சி நிறுவனத்துடைய மேனேஜர் உள்ளே போயிருக்கிறார், நீங்கள் வாங்க நாங்கள் அவர்கிட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களை உள்ளே அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்கிறோம். இவருக்கு இன்னும் பயம் அதிகமாகிவிட்டு, என்னடா இந்த எப்படியோ வாய்ப்பு கிடச்சி இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்தால் இவங்க நம்மளை இப்படி பாடப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன உடனே அங்கே அந்த மேனேஜர் நின்றுட்டு இருந்தார். அந்த மேனேஜரை பார்த்து உடனே இந்த காவலர்கள் கேட்டாங்க, சார் இங்கே பாருங்கள் இவங்க டிக்கெட் கொண்டு வந்திருக்கிறாரு, இவர் உங்கள் கேமராமேன், உங்கள் தொலைக்காட்சி நிறுவனத்தினுடைய கேமராமேனுன்னு சொல்கிறாரு, உண்மையிலே இவர் உங்கள் கேமராமேன் தானா சொல்லுங்கள் அப்படின்னு. அந்த மேனேஜர் பார்த்துட்டு இவருக்கு ரொம்ப கோவம். ஆமாம் என்ன இப்போ அதுக்கு, டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, ஆமாம் என்ன இப்போ அதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு இந்த காவலருக்கு கொஞ்சம் அசிங்கமாகி போயிடுச்சு. ஐயோ என்னடா அது தப்பாக கேட்டோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு, சாரி சார் மன்னிச்சுங்க, இந்தாங்க சார் நீங்கள் என்ன பண்ணுங்கள் போங்க சார், நாங்கள் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். இவரும் உள்ளே என்ன பண்ணிட்டார், போயிட்டு கொஞ்சம் தயக்கத்தோடு பயந்து மேனேஜர்கிட்ட போய் கேட்குறாரு, சார் நாங்கள் இந்த கம்பெனியோட கேமராமேன் இல்லைன்னு, நான் உண்மையாகவே யார் இல்லை அந்த கம்பெனியுடைய கேமராமேன் இல்லை, என் ஃப்ரெண்டுடைய டிக்கெட்டை வாங்கிட்டு தான் வந்தேன், ஆனால் நீங்கள் என்னன்னு சொல்லிட்டீங்க, அந்த கம்பெனியுடைய கேமராமேனுன்னு சொல்லிட்டீங்களே, எப்படி சார்னா, பயப்படாதப்பா நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கிக்கிட்டேன், நானும் என் ஃப்ரெண்டுக்கிட்ட உன்னை போல் டிக்கெட் வாங்கிட்டு தான் எந்த டிக்கெட்டில் வந்திருக்கிறேன், மேனேஜர் என்கிற அடையாளத்தோடு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலே நாம் படிக்க கேட்ட இந்த வசனம் ஒரு சில பாடங்களை நமக்கு கற்றுத்தரும். துணை வேண்டி நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான அச்சத்தினின்றும் என்னை அவர் விடுவித்தார். பயங்களிலிருந்து விடுவிக்கின்ற கடவுளாக நம்முடைய ஆண்டவருக்கு ஒருவேளை இன்றைய நாளிலே உலக பிரகாரமாக நாம் பார்க்கின்ற பொழுது பயம் என்கின்ற வார்த்தை இன்றைக்கு மனிதரை பல நிலைகளிலே சீர்குலைத்து கொண்டு ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க. பயத்தை விட பயங்கரமானது ஒருவேளை இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்க முடியாது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆக பேக்கன் என்கின்ற அறிஞர் இதான் சொல்கிறார், பயத்தை விட பயங்கரமானது ஒன்றுமே இருக்க முடியாது என்று அவர் சொல்லுகின்ற வார்த்தைகள். ஆக அந்த நிலையில் ஒருவேளை பயமானது வாழ்க்கையை வெறுமையாக்கி நம்முடைய எல்லா விதமான பலத்தையும் ஆற்றல்களையும் பலவீனமாக மாற்றுகின்ற ஒன்றாக காணப்படுகிறது. ஆக அந்த நிலையில் ஒருவேளை இந்த பயம் எத்தனையோ கொலைகளுக்கும் தற்கொலைகளுக்கும் கூட வழிவகுக்கிறது நாம் பார்க்கணும். இன்றைய காலகட்டத்தில் தைரியமாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம், ஆனால் பயத்தின் நிமித்தம் வாழ்க்கை எதிர்காலத்தை குறித்த பயத்தின் நிமித்தம் கொலை கூட செஞ்சிடுறாங்க. பல நேரங்களில் பயம் என்ன பண்ணுது, கொலைகளையும் தற்கொலைகளையும் கூட இன்றைக்கு நடத்துகின்ற ஒன்றாக இருக்கிறது பார்க்கணும். ஒரு ஒட்டகத்து மேலே ஒரு காலரா வியாதி என்ன பண்ணிச்சாங்க சொல்கிறது, இது ஒரு கதை தான். ஒரு காலரா வியாதி ஒரு ஒட்டகத்து மேலே ஒரு ஊரை நோக்கி போயிட்டு இருந்ததான். அப்போது எதிர்க்க ஒரு அரேபியன் வரார். அந்த அரேபியன் என்ன பண்ணுறாரு, அந்த காலரா வியாதியை பார்த்து கேட்குறாரு, நீ எங்கே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அந்த காலரா வியாதியை சொல்லிச்சான், நான் பாக்தாத் நகரத்தை நோக்கி என்ன போயிட்டுருக்கிறேன், அங்கே ஒரு 20,000 பேரை நான் என்ன பண்ண போகிறேன், சாகடிக்க போகிறேன், கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சேன். சரின்ட்டு இவரும் போயிட்டார், அதுவும் போயிடுச்சு. திரும்பி 2 பேரும் வருகின்ற வழியில் மறுபடியும் 2 பேரும் ஒருத்தர் சந்திக்கிறாங்க. அப்போ அந்த அரேபியன் அந்த காலரா வியாதியை பார்த்து கோபமாக திட்டுற, என்ன நீ என்கிட்ட பொய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி திட்டும்பொழுது அந்த காலரா வியாதி அவரை பார்த்து கேட்குது, நான் என்ன பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்பொழுது, நீ என்கிட்ட போகும்போது என்ன சொல்லிட்டு போனேன், நான் 20,000 பேரை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு போனேன், நான் 1,00,000 பேரை நீ என்ன பண்ணியிருக்கிற, சாகடித்திருக்கிற அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த காலரா வியாதி சொல்லிச்சான், இல்லை நான் சாகடித்தது எவ்வளோ பேர் தான், 20,000 பேர், பயத்தினால் செத்தவங்க 80,000 பேருன்னா. உருளை அன்பிற்குரியவர்களே, இந்த பயம் என்கின்ற வார்த்தை மனிதனுடைய வாழ்விலே அவன் உயிரையும் எடுக்கின்ற அளவுக்குள்ள. பயத்தினால் தோன்றுகின்ற வியாதிகள் எல்லையற்றது, பயமே ஒருவேளை ஒரு தொற்று நோய் போல நம்முடைய ஆரோக்கியத்தை அழித்து விடுகின்ற ஒன்றாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பயம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நாமும் கூட பயங்கள் நிறைந்த
உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பயம் என்கின்ற அந்த அடிமைத்தனத்தின் பிடியில் சிக்கி அணுவாக நாமே நம்முடைய வாழ்வை அர்த்தமற்றதாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். பொருளே, இதனால் நமக்கு தேவை ஒரே ஒரு பயம்தான். என்ன பயம்? கடவுள் பயம். அது இருந்தால் மற்ற பயங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று விடும். அதுதான் இந்த வசனத்தில் நம்ம அழகாக பார்க்கிறோம். கடவுள் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான பயத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார், என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லுகின்ற வார்த்தைகளை நான் பார்க்கிறோம். இந்த பாடல் எந்த சூழலில், சங்கீதம் 34 நம்ம வாசிச்சோம் இல்லையா, இந்த சங்கீதம் எந்த சூழலில் எழுதப்பட்ட சங்கீதம் என்று பார்க்கின்ற பொழுது தாவீது அரசரை அவர் எழுதுகின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் இங்கே அமைய பெற்றிருக்கிறது. அதில் தாவீது அரசர் அவரை குறித்து பார்க்கின்ற பொழுது அவர் சவுலுக்கு பயந்து ஓடுகின்ற நிலையில், சவுல் அவரை கொல்லணும்னு ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறார்? ஆமாம், அவரை துரத்துகின்றார். தாவீது சவுலுக்கு பயந்து ஓடுகின்ற நிலையில் அகிமெலேக் என்கின்ற அந்த ஆசாரியரை சந்திக்கிறார். சந்தித்த பிறகு அந்த 1 சாமுவேல் 21 அதிகாரம் முதல் வசனத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை சந்திக்கிறார். அந்த அவரை சந்திச்சுட்டு பிறகு அவர் என்ன பண்ணுறாருன்னா, மீண்டும் அவர் தப்பித்து ஓடுகின்ற ஒரு நிலை, சவுலுக்கு பயந்து. அப்படி ஓடுகின்ற பொழுது 13ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21:13. இங்கே காத்து தேசத்தினுடைய அரசன் ஆக்கீசு என்கின்ற அரசன், அங்கே அவரும் அவருடைய அந்த நாட்டின் மக்கள், அவருடைய அவையின் பொறுப்பாளர்கள் இருக்கும்பொழுது அவங்க கண்களுக்கு முன்பாக தாவீது ராஜா என்ன பண்ணுறாராம்? ஆமாம், பைத்தியம் பிடித்தவரை போல கதவுகளிலே கீறிக்கொண்டு தாடியில வாய் வழியே உமிழ்நீரை வருவித்து கொண்டு அவர் நடிக்கிறாராம். பைத்தியம் பிடிச்சது போல தாடியில் என்ன பண்ணுதான், நம்ம வாயிலிருந்து எச்சில் உமிழ்நீரை உழுந்துட்டு. ஏன்னா காத்தினுடைய அரசன் என்ன பண்ண போகிறான்? தன்னை எங்கே காத்தினுடைய அரசன் தன்னை கொன்றுவிட போகிறானோ என்கின்ற பயத்தில் தாவீது அவர் முன்னாடி என்ன பண்ணுறாராம்? பைத்தியம் பிடித்த உயிருக்கு பயந்தவர். ஏற்கனவே சவுல் ஒரு பக்கம் துரத்திட்டு இருக்கிறாரு, பயந்து வந்து இந்த இடத்துல வந்தால் இங்கே இவர்களுடைய நிலைமை. ஆக இதிலிருந்து எப்படி தன்னை காப்பாற்றி கொள்வது என்பதற்காக தாவீது என்ன பண்ணுறாராம்? ஆமாம், சோறில் அந்த கதவிலே கீறிக்கொண்டு வாயிலே உமிழ்நீரை உமிழ்ந்து கொண்டு அது தாடியிலே வழிகின்ற நிலையில் ஒரு பைத்தியக்காரனை போல தன்னை அங்கே அவர் வெளிப்படுத்துகின்ற விதத்தில் அங்கே அந்த காத்தினுடைய அரசன் ஆக்கீஸ் என்ன சொல்கிறான்னா, இங்கே பைத்தியக்காரனுங்க இல்லைன்னு சொல்லியா இந்த மனுஷனை ஏங்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி அவரை அங்கிருந்து வெளியே அனுப்புகிறதை நாம் பார்க்கணும். ஆக அப்படிப்பட்ட நிலையிலே உயிருக்கு தப்பித்து வந்து தாவீது அரசன் பாடுகின்ற ஒரு பாடல் தான் என்ன பாட்டான்? இந்த பாட்டு. துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார், எல்லா வகையான பயத்தினின்றும், அது சவுலுடைய துரத்துதலினால் ஏற்பட்ட பயமோ அல்லது ஆக்கீஸினுடைய துரத்துதலினால் அல்லது அவனுடைய பலத்தினால் ஏற்பட்ட பயமோ, எந்த வகையான பயமாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணாராம்? என்னை விடுவித்தார் என்று சொல்லி பாடுகின்ற ஒரு பாடல் இந்த திருப்பாடல் 34, சங்கீதம் 34 பாடப்படுகின்ற பாடல். ஆக அந்த நிலையில் அதனால தான் எடுத்த உடனே அவர் பாடுறார் அந்த சங்கீதத்தில் முதல் வசனத்தை, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்பொழுதும் என் வாய், ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒழிக்கும் என்று அவர் சொல்லுகின்ற வார்த்தை. அன்பிற்குரியவர்களே, அவர்களை பயம் என்கின்ற வார்த்தை மாத்திரமல்ல, பயத்தின் செயல்கள் என்பது நம்முடைய வாழ்வையே மாற்றுகின்ற அல்லது நம்முடைய வாழ்வையே திருப்பி போடுகின்ற அல்லது வாழ்வை அழித்து விடுகின்ற ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் ஒருபொழுதும் மறந்து போகக்கூடாது. ஒருவேளை இந்த பயத்தை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது மலை ஏறுகின்ற ஒரு மனிதர் இருந்தார். மலை ஏறுகின்ற ஒரு மனிதர் நல்ல மலை ஏறி சாகசங்களை செய்யக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட நிலையில் ஒரு நாள் இந்த மனிதர் ஒரு மலையில் ஏறுகின்ற பொழுது எதிர்பாராத விதமாக அவருடைய கால் தவறி அவர் கீழே விழ நேருகிறது. ஆக அப்படி கீழே விழுகின்றார். இருந்தாலும் அவர் இடுப்பிலே கயிறு கட்டியிருந்ததுனாலே சற்று தூரத்தில் அவர் முழுமையாக என்ன பண்ணல, கீழே விழுகிறார். விழுந்துட்டு முழுமையாக என்ன பண்ணல, தரைக்கு போய் விழலை. ஆக இரவு நேரமாக இவருடைய மலை காடு பகுதியாக இருப்பதனால என்ன எங்கே கீழே இருக்குது, பகல் மாலை நேரம், ஆக என்ன இருக்குது அப்படின்றது அவருக்கு தெரியல. சற்று தூரத்தில் அந்த கயிறு இருப்பிலே சுருங்கிய வண்ணம் அவர் தொங்கிக் கொண்டிருக்கின்றார். கடவுள் அவருக்கு ஒரு உணர்வை தருகின்றார். இடுப்பில் இருக்கிற கயிறு என்ன பண்ண, அவிழ்த்து விட்டுடு. கடவுளுடைய அந்த ஒளி அவருக்கு கிடைக்கிறது. கயிறு அவிழ்த்து விட்டுரு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணல, பயத்தின் மிகுதியால் அந்த கயிறை அவிழ்ப்பதற்கு அவர் தயங்குகிறார். கயிறை அவிழ்ப்பதற்கு அவர் மறுத்து விடுகின்றார். ஆக அப்படிப்பட்ட நிலையில் மறுநாள் காலையில் அங்கே அவரை காணவில்லை என்று தேடிக்கொண்டிருந்த மக்கள் கயிற்றிலே தொங்கிக் கொண்டிருந்த சடலமாக அவர் என்ன பண்ணாங்களாம், மீட்டெடுத்தார்கள்.
அவர் தொங்கிக் கொண்டிருந்த தூரம் தரைக்கும் அவருக்கும் 5 அடி தூரம். தரைக்கும் அவருக்கும் 5 அடி தூரம். பல நேரங்களிலே பயத்தின் மிகுதியாலே நம்முடைய வாழ்வையே நாம் முழுமையாக இழக்கக்கூடிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். ஆனாலும் கூட இந்த உலக போக்கிலான பயங்களை நாம் மேற்கொள்வதற்கு, இந்த உலக போக்கிலான பயணங்களை நாம் மேற்கொள்வதற்கு முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது, நாம் எப்பொழுதும் எல்லா சூழல்களிலும் ஆண்டவரை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கும் பொழுது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? மனுஷன் மாத்திரமல்ல, இந்த இயற்கையும் கூட நம்ம என்ன பண்ணாது, எதுவும் செய்ய துணியாது. ஆக அந்த நிலையிலே ஒருவேளை தாவீது அரசரும் கூட தான் தப்பித்து ஓடிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி பார்த்தார். ஆண்டவரை சார்ந்தவராக, ஆண்டவரோடு தன்னை இணைத்து கொண்டவராக, ஆண்டவரை நோக்கி பார்ப்பது மட்டுமல்ல, எல்லா சூழல்களிலும் ஆண்டவரை சார்ந்திருப்பதாகவும் இங்கே தன்னுடைய அந்த இறைப்பற்றின் பக்தியை இந்த பாடலிலே தாவீது அரசர் வெளிப்படுத்துகின்றார். நான் ஆண்டவரை நோக்கி மட்டும் பார்க்கல, கர்த்தரை காலத்திலும் சோத்தரிப்பேன் என்று. ஆண்டவரை நோக்கி பார்ப்பது மட்டுமல்ல, அவரையே நான் சார்ந்திருக்கின்றேன், எல்லா சூழலிலும் அவரையே நான் சார்ந்திருக்கிறேன் என்று தன்னுடைய இறை பக்தியை தாவீது அரசர் இந்த பாடலில் வெளிப்படுத்துகிறது. பாருங்க, அதில் தொடர்ந்து நீங்கள் 5வது வசனம் 6வது வசனம் இந்த பாடலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திருப்பாடல்கள் 34, 5, 6 இங்கே பார்த்தீங்கன்னா, அவரை பார்ப்பவர்களுக்கும் அவரை நோக்கி கூப்பிடுவவர்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? மீட்பை தருகின்றவராக, அவர்களை விடுவிக்கின்றவராக இருக்கிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்தவருடைய முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஏழை கூவி அழைத்தான், இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். அவன் எல்லா நெருக்கடி நின்றும் ஆண்டவர் அவனை விடுவித்தார். எல்லா பயத்தினின்றும் ஆண்டவர் அவனை விடுவித்தார். பயம் மட்டும் இல்லை, எந்த நெருக்கடி வாழ்வில் வந்தாலும் ஆண்டவர் நம்மை விடுவிக்கின்றவராக இருக்கிறார் என்பதை உணர்த்துவதின் அடையாளமாக இந்த வசனங்கள் இங்கே சொல்லப்படுகிறது. ஆக கடவுள் தம்மை நோக்கி பார்ப்பவர்களுக்கும் தம்மிடத்தை கூவி அழைப்பவர்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாராம்? விடுதலையை கொடுக்கின்றவராக இருக்கிறார். தாவீதும் கூட அப்படிப்பட்ட நிலையிலே ஆண்டவரை அழைத்து அவர் விடுதலை வாழ்வை பெற்றுக்கொண்டார் என்பது இந்த பகுதி நமக்கு உணர்த்துகின்ற செய்தியாக இருக்கிறவர்களே. மன்னிப்பும் மறுவாழ்வும் என்கின்ற அந்த நிலையில இந்த மன்னிப்பையும் மறுவாழ்வும் கொடுக்கின்ற ஆண்டவர் எத்துணை இனியவர் என்பதை யாரிடத்துல கேட்டால் அதிகமாக சொல்லுவாங்க? ஆண்டவர் ஒரு மன்னிப்பையும் மறுவாழ்வையும் கொடுக்கிற ஆண்டவர் எவ்வளவு இனிமையானவர் என்பதை துன்புற்ற மக்களும் பாவிகளும் அவர்களிடத்தில் கேட்டால் ஆண்டவர் எவ்வளோ, இப்போ ஒன்றும் இல்லை, அப்படி விட்டுருங்க. பைபிளில் இன்னொரு வசனம், ஒரு பகுதி ஒன்று இருக்குது. யாக்கோபு ஏசா அண்ணன் தம்பி பற்றி நமக்கு தெரியும். அண்ணன் தம்பி என்ன பண்ணுறாரு? அண்ணனை ஏமாற்றிட்டு மாமா வீட்டுக்கு ஓடிடுறாரு. ஓடிட்டு சரி ஒரு காலகட்டத்தில் மீண்டும் திரும்பி அவரை பார்க்க வர்றார். வரும்பொழுது என்ன பண்ணுறாராம்? லிஸ்ட் வரிசைப்படுத்துகிறார். ஏன்? அண்ணனை சந்திக்க போகிறாரு. ஒருவேளை அண்ணன் தன் மேலே இன்னமும் கோபமாக இருந்தால் முதல்ல வேலைக்காரங்களுடைய யாரெல்லாம் காலி பண்ணமோ காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி இவர் பின்னாடி என்ன பண்ணுறாராம்? தனக்கு பிரியமானவர்களை பின்னாடி வச்சுக்கிட்டு பிரியமில்லாத அல்லது பணியாளர்கள் வேலைக்காரர்களுடைய ஆட்களெல்லாம் முன்னாடி அனுப்பிடுறார். ஸோ இந்த நேரத்தில் அவர் அண்ணன் ஏசாவோடு சந்திக்கின்ற அந்த சந்திப்பு என்பது ஒரு அந்த 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 சொல்ல என்ன சொல்லுது, இப்போ சவுல் அப்படி தான் இங்கே வரார். உயிருக்கு பயந்து ஒரு அவங்க அண்ணன் என்ன பண்ணல, அவரை இவர் நினச்சதை போல் அவன் நீ என்னுடைய உதிரம், என்னுடைய ரத்தம் அல்லவா, என்னுடைய சகோதரன் அல்லவா என்று சொல்லி அவரை கட்டி அணைக்கின்ற வேளையில் அவருக்குள் அதுதான், அதாவது எப்படி சொல்கிறது, துன்பத்திலும் உயிர் பிழைத்த நிலையில் அந்த 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 மகிழ்ச்சியை, அந்த உணர்வை எப்படி வெளிப்படுத்த முடியும்னா அதுதான் இந்த இடத்துல மன்னிப்பையும் மறுவாழ்வையும் கொடுக்கின்ற கடவுள் எவ்வளவு அவர் அன்பானவர், இனிமையானவர் என்பதை அது பெற்றவங்களுக்கு தான், தேனை ருசிச்சவங்களுக்கு தான் தேனுடைய ஆமாம் தேனை பார்த்துட்டு இவ்வளோ டேஸ்ட் ஆகுது தெரியுமா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணாது. ஆக அந்த தேனினை சுவையை உணர்ந்தவர்கள் எவ்வளோ அந்த அந்த உணர்வு வெளிப்படுத்துவாங்க பாருங்க. ஆக அப்படிப்பட்ட உணர்வை இங்கே தாவீது வெளிப்படுத்துகிறார். அந்த வசனத்தினுடைய அடையாளங்கள் அப்படி தான் இருக்குது. நான் ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்தேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுத்தார், எல்லா வகையான பயத்தினின்றும் அவர் என்ன பண்ணார், என்ன விடுவித்தார், எனக்கு வாழ்வை கொடுத்தார் என்று சொல்லி இந்த சங்கீதம் 34 நம்ம மனப்பாடமாக பல நேரங்கள் சொல்லிடுறோம். ஆனால் இதில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வசனங்களும் வாழ்வளிக்கின்ற வார்த்தைகள். அல்லேலூயா, வாழ்வை கொடுக்கின்ற வார்த்தை. எனவே பயங்கள் நம்ம என்ன பண்ணோம், விட்டு
அகல வேண்டும் என்பது கடவுள் நமக்கு கொடுக்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. எந்த ஒருவரை துன்புறுகின்ற நிலையில் ஆண்டவரை நோக்கி பார்ப்பவர்களுக்கு ஆண்டவர் மகிழ்ச்சியை அருட்கொடையாக கொடுக்கிறார். ஆண்டவர் அருளுகின்ற மீட்பின் மகிழ்ச்சி இங்கே வாழ்வளிக்கிறதாக நாம் பார்க்கின்றோம். இந்த பாடல் ஒரு மீட்பின் அனுபவ பாடலாக, தனிநபரின் நன்றி செலுத்துகின்ற பாடலாக, மீட்பின் அனுபவத்தை நினைத்து விருந்து ஒன்றுக்கு அழைக்கின்ற ஒரு பாடலாக இந்த பாடல் இங்கே அமையப்பெற்றிருக்கு. அதனுடைய அந்த முக்கிய கருப்பொருள் தான் அந்த 4வது வசனத்தை நான் உங்களுக்கு இந்த நாளில் அதை நான் சுட்டி காட்டினேன். ஆண்டவர் அருளுகின்ற இத்தகைய மீட்பின் வழியாக நாம் பயத்தை புறம்பே தள்ள அழைக்கப்படுகின்றோம். கடவுளுக்கு நாம் பயப்படுகின்ற பொழுது மற்ற பயங்கள் எல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். நம்ம படிக்கின்ற பிள்ளைகளுக்கு சொல்லுவோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் மட்டும் இல்லை, வாழ்வின் அர்த்தம், வாழ்வின் அடையாளம், வாழ்வின் அடித்தளமே கடவுளுக்கு பயப்படுகின்ற பயம் தான். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும் அப்படின்னு இன்னொரு இடத்துல நம்ம சொல்ல கேட்கின்றோம். ஆக வாழ்வுக்கான நீதிமொழிகள். ஆக ஒட்டுமொத்தமாக இங்கே நாம் கடவுளுக்கு பயந்து கடவுளுடைய சார்ந்து நாம் இருக்கின்ற பொழுது இந்த உலக பிரகாரமான பயங்கள் நம்மை விட்டு அகலும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. ஒரு வசனம், திருப்பாடல்கள் 112:1, சங்கீதம் 112:1, இங்கே அழகாக சொல்லப்படுகின்ற வார்த்தை. ஆமாம், அல்லேலூயா, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர், அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் அவர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் எப்படிப்பட்டவங்களாம்? பேறு பெற்றோர்னா பாக்கியவான்கள் என்று, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுவாங்க. ஆக கடவுளுக்கு நாம் பயப்படுகின்ற பொழுது நாம் பாக்கியவான்களாய் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்போம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் சங்கீதம் 2:11, சங்கீதம் 2:11, அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுநடுங்குங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். பயத்துடனே ஆண்டவர் என்ன பண்ணுங்க? ஆமாம், பயத்துடனே ஆண்டவரை வழிபடும். பல நேரங்களில் ஆலயத்தில் ஆமாம், அச்சத்தோடு ஆண்டவரை வழிபடுங்கள், நடுநடுங்கள், அகமகிழுங்கள், களி கூறுங்கள் என்று சொல்லுகின்ற வார்த்தை. ஏன்னா பயம் இல்லாமல் பல நேரங்கள் ஆலயத்தில் உட்கார்ற. இன்றைக்கி ஒரு பொதுவாக நான் பார்க்குறத நான் சொல்கிறேன். நான் கோயிலுக்கு வர்றது மக்கள் 8:30 மணி கோயிலுக்குன்னா எத்தனை மணிக்கு வர்றது? 9க்கு வர்றது, 9:30க்கு வர்றது. திருவிருந்தில் நேராக இன்னும் காமெடி என்னென்ன முடிச்சுட்டு கோயிலுக்கு முடிச்சுட்டு போய்ட்டு, ஐயா லேட்டாக வந்துட்டேன், கொஞ்சம் திருவிருந்த கொடுக்க முடியுமான்னு கேள்வி. கொடுக்கலன்னா நம்ம மேலே பல நேரங்களில் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளுக்கு நாம் தள்ளப்படுகின்றோம். இங்கே சொல்கிறாரு, பயத்துடனே ஆண்டவரை வழிபடுங்கள். மற்றவங்க கிட்ட பயம் வேணாம். ஆனால் ஆலயத்தில் ஆண்டவர் சமூகத்தில் வரும்பொழுது பயம், அந்த பயம் எதை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு? அச்சத்துடனே ஆண்டவரை வழிபடுங்கள், நடுநடுங்கள், அவர் முன் அகமகிழுங்கள். அது மகிழ்ச்சி என்னம்மா? அகமகிழ்ச்சி, கொஞ்சம் நஞ்சம் மகிழ்ச்சி இல்லையா? அகமகிழ்ச்சியே அந்த பயம் நமக்கு என்ன பண்ணும்? ஏன்னா ஆண்டவரை வழிபடுகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகின்றார், நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார், நமக்கு மீட்பை தருகின்றார். எனவே இந்த மீட்பும் விடுதலையும் நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கிறது என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது. நாம் பார்க்க இன்னும் கூட ஒரு வசனத்தில் அழகாக சொல்கிறாரு. டிஎல் மூடி அப்படின்னு ஒரு இறையடியவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு முறை டிஎல் மூடி ஐயா அவர்கள் அவர் பிரசங்கத்தை, பயம் என்கின்ற அந்த காரியத்தை குறித்து அவர் பிரசங்கம் பண்ணாராம். அப்படி அவர் பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு ஒரு அம்மா அவர்கிட்ட வந்தாங்க. பயத்தை குறித்து அவர் பேசி முடித்த பிறகு ஒரு அம்மா ஐயா எனக்கு ரொம்ப சந்தோஷம், எனக்கு ஒரு அருமையான வசனம், பயத்தை மேற்கொள்வதற்கு இன்றைக்கி எனக்கு ஒரு அருமையான வசனம் கிடச்சிது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னாங்களாம். என்னம்மா வசனம் உங்களுக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த அம்மா சொன்னாங்களாம், சங்கீதம் 56:3, சங்கீதம் 56:3 அந்த வசனத்தை அந்த அம்மா சொன்னாங்களாம். நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் அப்படின்னு அந்த வசனத்தை குறித்து அந்த அம்மா சொன்னாங்க. அச்சம் என்னை ஆட்கொள்ளும் நாளில் உண்மையே நான் நம்பியிருப்பேன். ஒரு பாட்டு கூட இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? நான் பயப்படும் இல்லை, அந்த பாட்டு ரொம்ப நல்ல பாட்டு, எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஆனால் டிஎல் மூடி ஐயா அவங்களுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன் நீங்கள் சொல்கிறீங்கம்மா, நல்லது. ஆனால் அதை விட இன்னொரு வசனம் நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏசாயா 12:2 வசனத்தை அவருக்கு சொன்னாராம். அவங்களுக்கு ஏசாயா 12:2 பாருங்க. அவங்க சொன்னது போதும் ஐயா, போதும். அவங்க சொன்ன வசனம் என்ன? நான் பயப்படும் நாளில் உம்மை நம்புவேன். ஆனால் மூடி ஐயா, டெய்ல் மூடி ஐயா சொன்னாராம். ஐயா வாசிங்க மறுபடியும். நான் பயப்படாமலே அவர் மேலே நான் என்ன பண்ணுவேன்? நம்பிக்கையாக இருப்பேன். அல்லேலூயா. ஆக இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எதுமா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம் டிஎல் மூடி ஐயா. கேட்கும்பொழுது
ஆக இறைவர் என் மீட்பர், அவர் மேல் நான் நம்பிக்கை வைக்கிறேன், எனவே நான் அஞ்ச மாட்டேன். நான் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கனால எனக்கு என்ன இல்லை? பயம் இல்லை. நான் பயப்படும் நாளில் அவரை நம்புவேன்னு சொல்கிறத காட்டிலும், அந்த அம்மாவை கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா நீங்கள் சொன்ன வசனமே எனக்கு போதுமானது. நான் பயப்படும் நாளில் ஆண்டவரை நம்புவேன் என்று சொல்வதை காட்டிலும் நான் ஏற்கனவே பயப்படுவதில்லை, ஏன்னா ஆண்டவரை நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி அவர்கள் சொன்னார்களாம். அன்பிற்குரியவர்களே, ஒருவேளை இந்த நாளிலும் கூட இந்த பயம் என்கின்ற வார்த்தை பல நிலைகளில் நம்முடைய வாழ்வை மாற்றி போடுகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆனால் கடவுளை நாம் சார்ந்திருக்கின்ற பொழுது, அவர் மீது நாம் நம்பிக்கை கொள்ளுகின்ற பொழுது, நம்முடைய நம்பிக்கை அல்லது நம்முடைய பயம் கடவுளை மட்டுமே நம் வைக்கின்ற பொழுது, நம்முடைய பயத்தை ஆண்டவர் நமக்கு வாழ்வளிக்கின்றவராக, நமக்கு மீட்பு கொடுக்கின்றவராக, நமக்கு விடுதலை கொடுக்கின்றவராக ஆண்டவர் காணப்படுகின்றார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அழகாக இப்படி சொல்லப்படுகிறது. ஆனால் ஒரு அம்மா, ஒரு பெண்மணிக்கு, ஒரு சகோதரிக்கு, ஒரு இளம் பெண்ணுக்கு ஒரு கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு ஒரு வயசானவங்க, ஒரு பாட்டி, அவங்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி, ஒரு தந்தி டெலகிராம் அடித்தாங்களாம். அப்போ அவங்க அடிக்கும் பொழுது அந்த டெலகிராமில் 1 யோவான் 4:18 அப்படின்னு மட்டும் என்ன பண்ணிட்டாங்க, அடித்து விட்டுட்டாங்க. அதில் அவசரமாக அந்த கல்யாணத்துக்கு அந்த டெலகிராமை எடுத்துகிட்டு வந்தவர் மழையில் நனைஞ்சு வந்ததுனால அந்த 1 யோவான் 4:18ன்றது முன்னாடி இருந்த ஒன்று என்ன பண்ணிருச்சு, அழிஞ்சு போயிடுச்சு. அப்போ வந்துச்சு அந்த வாழ்த்து செய்தி, அந்த டெலகிராமு வந்து அந்த பாப்பா கல்யாணம் பொண்ணு உடனே வேகமாக போயிட்டு பைபிள் எடுத்துனுவான்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட சொல்லி பைபிளை வந்து என்ன பண்ணுச்சு, எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சது. அந்த ஒன்று அழிஞ்சிருந்தனால அந்த பாப்பா கையில் என்ன கிடச்சிச்சு, யோவான் 4:18 கிடச்ச உடனே ஷாக் ஆகி போயிடுச்சு. அந்த வசனத்தை வாசித்து பார்த்துட்டு, ஏன் எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்பொழுது இருப்போனோ உனக்கு, ஆமாம் இதை உள்ளபடி சொன்னா என்று சொல்லி ஒரு பல நேரங்கள் இப்படி நடக்கிறது. பயம் இன்னும் பயத்தை அதிகமாக. 1 யோவான் 4:18 பூரண அன்பு பயத்தை புறம்பேத்தல். வாசிங்க 1 யோவான் 4:18. அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பேத்த. அன்பில் அச்சத்திற்கு இடமில்லை, மாறாக நிறையன்பு அச்சத்தை அகற்றிவிடும் என்று அங்கே சொல்லுகின்ற வார்த்தை. ஆக பூரண அன்பை பெற்றுக்கொண்டவர்களாக, பயத்தை புறம்பே தள்ளினவர்களாக, நம்மை ஆண்டுடைய திருக்கரத்தில் அர்ப்பணித்தவர்களாக நாம் காணப்பட கடவுள் நம்மை அழைக்கின்றார். உள்ள இந்த நாளிலே உலக பிரகாரமான எவ்வித வியாதியும், எவ்வித இயற்கை சீற்றங்களும், எவ்வித வன்முறை சம்பவங்களும் நம்மை எப்பொழுது அண்டாது என்று சொல்லுகின்ற பொழுது, ஆண்டவருக்கு மாத்திரம் நாம் சார்ந்திருக்கின்ற பொழுது, ஆண்டவருக்கு அஞ்சி நடுங்குகின்ற பொழுது இவைகளெல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். உலக பிரகமான பயங்கள் நம்மை விட்டு ஓடியே போகும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை. எனவே துணை வேண்டி நான் ஆண்டவரை நோக்கி மன்றாடினேன். அவர் என்னை எல்லா வகையான அச்சத்தினரும் அவர் எனக்கு விடுதலையை கொடுத்து, அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த பயத்தை, ஒரு பயம் என்கின்ற அந்த காரியத்தை நம்மை விட்டு அகற்ற, கடவுளுக்கு பயந்தவர்களாக நம்மை முழுமையாக அவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்க ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராக.